ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும்? எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள்? மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும்? குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு? ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப? எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும்? எந்த வயசுல பணங்கள் விரயமாகி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப? அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். அப்ப செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டு பலமா உள்ள ஒரு ஜாதகம். குடும்பத்துக்குன்னே ஓடி ஆடி உழைக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஆனா சிறு வயசுலயே காதல்னு சொல்லக்கூடிய ஒரு மோகத்துல மாட்டி அதுல சின்ன பின்னமா இருக்கு. படிச்சதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கலையக்கூடிய விரக்தி இருக்கும். அந்த 35 வயசுக்கு மேல குரு மகாதத்துல உழைச்சி தான் குடும்பத்துக்கும் தன்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்குமே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போகக்கூடிய தருணம். 45 வயசு கணக்கு ஆகும்போது, 40 வயசு ஆகும்போது உங்க ஆரோக்கியம் கொண்டு முதுமையான தோற்றங்கள் வந்துடும். ஸ்கின் எல்லாம் சுருங்கிடும். வாழ்க்கையோட என்னடா விரக்தி, நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையா அப்படி சொல்லக்கூடிய விரக்தி வந்து உள் நோய் வந்து உங்களை தாக்கும். மனநோய் வந்து தாக்கக்கூடிய தருணமும் 40 வயசுக்கு மேல உள்ள ஆண்களுக்கு கட்டாயம். முழு கவனமும் ஆபீஸு, வீடு, தொழில், வீடு, தாம்பிள்ளைங்க, தன்னுடைய மகள்க, மனைவி, இவங்களை தான் ஃபுல் கவனிப்புல இருக்கக்கூடிய தருணம் உண்டு. வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணம்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு மனைவி வழியில வரக்கூடிய சொத்து உங்களை உயர்த்தி கொடுக்கும். ஏதோ ஒன்று அவங்க மனைவி வீட்டில் முன்னோர் சொத்து, ஏதாவது ஒரு சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு. சிறு வயசுலேயே தாய் தகப்பனை இழக்கக்கூடிய தருணமும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. 100க்கு 100 கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இடுப்பு, எலும்பு, ஜாயிண்ட் எல்லாம் பெயின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஸ்ட்ரோக்கு வரக்கூடிய தருணம், அந்த முடக்குவாதம், அந்த வாதம் வரக்கூடிய தருணம் வரும். உங்க ஆரோக்கியத்தை நீங்க தான் கடைபிடிக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் என்னதான் டாக்டரா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் குன்றக்கூடிய தருணம் வர வாய்ப்பு இருக்கு 40 வயசுக்கு மேல. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும். ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும்? எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு? மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும்? குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு? ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப? எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும்? எந்த வயசுல பணங்கள் விரயமாகி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப? அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் கன்னிராசி. விஷ்ணு பெருமானுடைய ராசி. படிச்ச ஜாதகம், சயின்டிஸ்டா வரக்கூடிய ஜாதகம், டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகம். நிறைய நர்ஸ் இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். டீச்சரா இருப்பாங்க, சிஏவே இருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு சொல்லக்கூடிய ட்ரீமோட விடுவாங்க. கன்னிராசிலையும் 3 நட்சத்திர பாதங்களுக்கு அதிக பலமாகவே இருக்கு. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. அப்ப செவ்வாய் பகவான், சந்திர பகவான்,
சூரிய பகவான் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டு பலமா உள்ள ஒரு ஜாதகம். குடும்பத்துக்குன்னே ஓடி ஆடி உழைக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஆனா சிறு வயசுலயே காதல்னு சொல்லக்கூடிய ஒரு மோகத்துல மாட்டிக்குவீங்க. அதுல சின்ன பின்னமா இருப்பீங்க. படிச்சதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கலங்கக்கூடிய விரக்தி இருக்கும். ஆனா ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஒரு தருணமும், ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ராசிக்கு தான் பலமாவே இருக்கு. ஏன்னா ஒரு கட்ட கால வயசுல உங்களுக்கு ராகு மகாதிசை நடக்கும். அந்த ராகு மகாதிசை பொல்லாத திசை. கல்யாணம் பேச்சு எடுபடும், ஆனா நடக்கிறது கஷ்டம். ஏமாத்திடுவாங்க பெண்கள் உங்களை. அதோடைய குரு மகாதிசை வந்துடும் ஒரு கட்ட கால வயசுக்கு மேல, ஒரு 30 வயசு வரைக்கும். அந்த 35 வயசுக்கு மேல குரு மகாதிசையில உழைச்சி தான் குடும்பத்துக்கும் தன்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்குமே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போகக்கூடிய தருணம் உண்டு. 45 வயசு கணக்கு ஆகும்போது, 40 வயசு ஆகும்போது உங்க ஆரோக்கியம் கொண்டு போயிடும். முதுமையான தோற்றங்கள் வந்துடும். ஸ்கின் எல்லாம் சுருங்கிடும். வாழ்க்கையோட என்னடா விரக்தி, நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லக்கூடிய விரக்தி வந்துடும். உள் நோய் உங்களை தாக்கும். மனநோய் தாக்கக்கூடிய தருணமும் 40 வயசுக்கு மேல உள்ள ஆண்களுக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் சனி மகாதிசைகள் உங்களுக்கு வந்துடும். ஆசை பாசம் குடும்பத்து மேல ஒரு அமைப்பு இருக்கும். தன்னுடைய பிள்ளை குட்டிங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் பண்ணிட்டு தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் வந்துடும். மனைவி மக்கள் மேல பாசக்காரு கன்னிராசிக்காரங்க. அதனால யோகங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய தருணம் இருந்தாலும் நீங்க பணிபுரிகிற இடத்துல கூடிய ப்ரெஷரை தாங்க முடியாது. உங்களுடைய ஹையர் எஃபிஷியன்சி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல எப்பயுமே டிப்ரெஷனாகவே இருப்பீங்க. பெரிய வீடு கட்டணும்னு ஆசைகள் வரும். விலை உயர்ந்த கார் வாங்கணும்னு ஆசைகள் இருக்கும். கடனாளியாக தான் இருக்கணும். அப்படி ஹாயாக தூங்க முடியாது. இருந்திருந்தா கூட உங்களுடைய ஆரோக்கியத்து மேல நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும். மனைவி மக்களுக்கு எந்த ஒத்தாசைகளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு அமைப்பையும் சாப்பிட்டு உங்க ஆரோக்கியத்துல குன்றாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய இருக்கும். ஆன்மீக தோரணைகள் வந்துடும். வீட்டிலேயே சாமியை வச்சு வழிபடணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் கூட வர வாய்ப்பு நிறைய இருக்கு. இருந்திருந்தா கூட கன்னிராசிக்காரங்க ஒரு பக்கத்துல பாவம் தான் சொல்லுவேன். தன்னுடைய வாழ்க்கையவே தன் குடும்பத்துக்குன்னே அர்ப்பணிக்க கூடியவங்க. உங்களுக்கு சுக்கிரதசைலாம் வர்றதுக்கு ரொம்ப நாளா ரொம்ப இதாயிடும், வயசாயிடும். குரு மகாதிசை வந்துடும். அந்த டைம்ல தான் உங்களுக்கு யோகமே. அதனால் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு. கன்னிராசிக்கார ஆண்களை கிட்ட கொடுத்து வச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் உண்டு. அற்ப ஆசை இருக்காது. முழு கவனமும் ஆஃபீஸு, வீடு, செய்தொழில், வீடு, தாம்பிள்ளைங்க, தன்னுடைய மகள்க, மனைவி, இவங்களை தான் ஃபுல் கவனிப்பில் இருக்கக்கூடிய தருணம் உண்டு. வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னு ஆசைகள் நிறையா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணம்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு மனைவி வழியில் வரக்கூடிய சொத்து உங்களை உயர்த்தி கொடுக்கும். ஏதோ ஒரு அவங்க மனைவி வீட்டில் முன்னோர் சொத்து, ஏதாவது ஒரு சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு. சிறு வயசுலேயே தாய் தகப்பனை இழக்கக்கூடிய தருணமும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. பொதுவாக கல்யாணம் நடக்காது, கால தாமதமாக நடக்கும். அந்த கால தாமதமாக நடக்கலைன்னா நீங்கள் ஒரு சந்நியாச கோல ஜாதகம், சித்தர் ஜாதகம்னு கூட சொல்லுவேன். குடும்பத்தை எல்லாருக்கும் அர்ப்பணிச்சுட்டு அப்படியே எம்பெருமானை தேடி ஆடி ஓடி அலையக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. எந்த குறையும் வரக்கூடாது கன்னிராசிக்காரர்களுக்கு. 100க்கு 100 கன்னிராசிக்காரர்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்.
இடுப்பு எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் பெயின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஸ்ட்ரோக்கு வரக்கூடிய தருணம், அந்த முடக்குவாதம், அந்த வாதம் வரக்கூடிய தருணம் வரும். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கடைப்பிடிக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் என்னதான் டாக்டராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் குன்றக்கூடிய தருணம் வர வாய்ப்பு இருக்கு. 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அலைஞ்சு திரிஞ்சு ஓடுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க. சூப்பர் ஜாதகம். கன்னிராசிக்காரங்க ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமானை பரிபூர்ணமாக பார்த்துட்டு வீட்டிலையே ஒரு சேவல் வாங்கி வளர்த்துட்டு அதை சஷ்டி திதி அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் உள்ள அதிகாரிகள்கிட்ட கேட்டு இல்லை அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்டு முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் தலைமுடி கூட கொட்டாது. எதிரிகள்னால வரக்கூடிய சூழ்ச்சிகள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு இடையூறு பண்ணுவாங்க. உங்கள் வளர்ச்சி போராமல் பார்த்து அந்த போராமைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன், காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள், இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கையை தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர்கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா அவங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் பண்ணவனுக்கு ரிவேஸ் ஆயிடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமைத்தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்துல இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில், இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில், அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம், முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு. அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க
என்ன பார்க்கணுன்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கட்டாயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.